தமிழக சட்டப்பேரவையில் அரசியலமைப்பு சட்டம், தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநரை உரை புறக்கணிப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. அதில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் பாரதத்தின் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து சட்டப்பேரவைகளிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படுவதாக ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. இன்று ஆளுநர் பேரவைக்கு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டதாகவும், பேரவையிடம் அதன் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவைத் தலைவரான முதலமைச்சர் சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்களிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்ததாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டதால் அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது என்பதால் ஆளுநர் கடும் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறியதாக இந்த பதிவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு தயாரித்த அளித்த உரையை வாசிக்காமலேயே சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியேறினார். பரபரப்பான அரசியலில் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. பேரவை மரபுப்படி முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து முடியும் வரை சட்டப்பேரவைக்குள் இருந்த ஆளுநர் ஆர்.என். ரவி திடீரென வெளியேறினார். தமிழக அரசு தயாரித்து அளித்த உரையை வாசிக்காமலேயே சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி புறப்பட்டார். ஆளுநரின் இந்த செயலுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழ் மொழியாக்கத்தை சட்டப்பேரவையில் வாசித்தார். முன்னதாக சட்டப்பேரவைக்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக அரசின் உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி புறக்கணித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.